ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வந்தா கீன்னு ஒரு சவுண்ட் கேட்கும், ஒரு மாதிரி சைலண்டா இருக்கும். அது நிஜமாவே தான், நிஜமாவே இது லிட்டரலி இங்கே ஒரே ஒரு பேட்ச்ல தான் ஒட்டின்னு இருந்தது கால். இது அப்படியே அப்சைட் டவுனா இருந்தது. நான் தான் அந்த அங்கிள் கிட்ட சொன்னேன், தட் அங்கிள் என் காலை பாருங்க, திரும்பி இப்படி இருந்தது. பாம் பீஸ் அது ரொம்ப சின்ன சின்ன பீசஸ்ல ஷார்ப்னல்னு சொல்லுவாங்க. அது என் 2 கால் ஃபுல்லா ஒட்டின்னு இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னைக்கும் நான் ஒரு மெட்டல் டிடெக்டர் வழியா போனேன்னா அது கீன்னு கத்தும். அப்படியா? இவ்ளோ பெயின் தாங்கிக்க முடியாது. பெட்டர் டு டை, செத்தே போயிடலாம். 1.5 years மாவு கட்டு போட்டுருந்தீங்களா 2 கால்? ஸ்டிச்சிங் பண்ண முடியாது, ஏன்னா அதெல்லாம் ஓப்பன் வூண்டா இங்கேயும் இந்த கையில இந்த ஸ்கின் எடுத்து அதை வச்சுதான் அந்த இன்ஜுரிலாம் மூடி இருக்கு. எங்க அம்மாவோட பெல்விக் போன்லேருந்து கொஞ்சம் போன் ஸ்கிராப்ஸ் எடுத்தாங்க. இங்கேருந்து அந்த போனை எடுத்துட்டு இங்கே ஃப்ரண்ட்ல ஒட்டினது, இங்கே நீங்க பார்க்கலாம் ஸ்க்ரூலாம் இருக்கு. அதை ஒட்டுறதுக்காக தாய் அன்போட ஒரு உச்ச நிலையில போர்டு எக்ஸாம்க்கு நானே ஒரு ரப்பர் பேண்ட் மாட்டி ஒரு பென்னை ஃபிக்ஸ் பண்ணி ஏதோ இந்த கையால் பிடிச்சி ஒரு ஆங்கிள் நானே ஏதோ ஐ இன்வென்டட் இட். மேத்ஸில் 100 out of 100, சயின்ஸில் 100 out of 100, 483, 500. நான் ஒரு பொண்ணுக்கு கல்வினா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நம்ம வாழ்க்கையில இன்னுமே எப்படி முன்னேறணும். அப்துல் கலாம் ஐயா உங்களை எப்போ கூப்பிட்டாங்க, என்ன நடந்துச்சு அப்போ? தெய்வீகமா ஒரு மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பூன் பிடிச்சு சாப்பிடுவேன், ஒரு கிளாஸ் பிடிச்சு தண்ணி குடிக்கலாம். மிரரை பார்த்து என்னோட இந்த மாதிரி தலையெல்லாம் வாரிண்டு அண்ட் மிரரை பார்த்து சிரிச்சுட்டே நான் அதோ ரெடி ஆகி ரொம்ப இனிஷியல் இயர்ஸ் கையை அந்த ஆர்டிஃபிஷியல் ஆகி நிறைய பேர் வந்து என்னை பார்த்து ஐயோ பாரு அந்த பொண்ணு, ஐயோ பாவம் அந்த பொண்ணு, ஐயோ பாவம் ஐயோ பாவம்னு ஒரு 1000 times அந்த வேர்ட் கேட்டு அது எனக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்தது. ஏன்னா ஐயோ பாவம் யாருமே சொல்லாதீங்க. பதிமூணு வயசு குழந்தைக்கு ஒரு விபத்துல 2 கைகளையும் இழக்கிறாங்க, கால்லையும் அடிபடுது. ஆனாலும் அந்த குழந்தை மாளவிகா தன்னம்பிக்கையே இழக்கல. டாக்டரேட் படிக்கிறாங்க. இன்னைக்கு டாக்டர் மாளவிகா ஐயரா மாறி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அப்துல் கலாமே ராஷ்டிரபதி பவனுக்கு விருந்துக்கு கூப்பிட்டாருன்னா பாத்துக்கோங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரும் கூட. நிறைய பேசலாம் மாளவிகா கூட. வணக்கம் மாளவிகா. வணக்கம். உங்களுடைய முகத்திலேயே அந்த தன்னம்பிக்கை அவ்வளோ பிரகாசமா தெரியுது. திங்க் அம்மாவை சிரிச்சு பார்த்து எனக்கு அந்த ஒரு ஃபுல் ஸ்மைல்னு ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி, டியூரிங் அண்ட் அதுக்கப்புறமே ஐ திங்க் இந்த ஸ்மைல் நான் ஒன்று மட்டும் சொல்லுவேன் எப்போவுமே, இந்த ஆக்சிடென்ட் என்கிட்டேருந்து நிறையா எடுத்துட்டு இருக்கு. ஆனால் என்னோட சிரிப்பு மட்டும் கண்டிப்பாக யாராலையும் எடுத்துக்கவே முடியாது. எல்லாருமே இதை கற்றுக்கிட்டா வேற எதுவுமே தேவையில்லை, என்ன நடந்தாலும் அதை கிராஸ் பண்ணி போகலாம் அப்படிங்கிறது. உங்களுக்கு 13 வயசுல என்ன நடந்துச்சுப்பா அந்த விபத்தில்? நான் என் ஃபேமிலியோட நாங்கள் ராஜஸ்தானில் இருந்தோம். பிகானேர்னு ஒரு சிம்பிள் லவ்லி கலர்ஃபுல் சிட்டி. எங்கள் அப்பா அங்கே ராஜஸ்தான் ஸ்டேட் கவர்மெண்ட்ல வாட்டர் ஒர்க்ஸில் வேலை பார்த்துட்டு இருந்தார். எங்கள் ஃபேமிலி நாங்கள் எல்லாரும் பிறந்தது கும்பகோணம், ஸோ தமிழ்நாடுலேருந்து தான் எல்லாரும். எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, என்னை விட 2.5 years ஓல்டர் அக்கா. 4 பேரும் ஒரு லவ்லி சைல்ட்ஹுட், ஒரு ரொம்ப கலர்ஃபுல்லான சிட்டி. அது என்னோட டீனேஜ்க்கு முன்னாடி அந்த பிட்வீன் அந்த 6 age to 9, 10லலாம் நான் நிறைய டான்ஸ் கற்றுட்டுருக்கேன். ட்ரெயின்டு கிளாசிக்கல் டான்ஸர்னா. அப்புறம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கற்றுட்டுருக்கேன். ஸோ ஒரு மாதிரி சொல்லலாம் ஒரு லவ்லி ஹாப்பி சைல்ட்ஹுட். நாங்கள் ரொம்ப மிலிட்ரி ஏரியாவுக்கு கிட்ட தான் இருந்திருக்கோம் ராஜஸ்தானில். அந்த டைமில் ஒரு அம்யூனிஷன் டிப்போ இட் காட் ஃபயர். அண்ட் எனக்கு ரொம்ப எக்ஸாக்ட் மெமரி கிடையாது என்ன நடந்தது, பட் அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அங்கே ஒரு அம்யூனிஷன் டிப்போவில். 6 months லேட்டர் 26th May 2002 எனக்கு அந்த டைம் கூட கரெக்டாக தெரியும். 1:15 மத்தியானம் 1:10, 15 ஏன்னா இந்த கிளாக் என் ரூம்ல இருக்கிற வால் கிளாக் அப்படியே ஃப்ரோஸா இருந்தது அந்த டைம்ல. என்ன இருக்கு அது அந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் சிமிலர் டு மைன் நடந்திருக்கு. என் ஆக்சிடென்ட்க்கு அப்புறமும் நான் அந்த பீஸ் அந்த மாதிரி என் வீட்டுக்கு பக்கத்துல வந்தது. நான் அதை தூக்கி அதை எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு சிட்டிங் பொசிஷனில் நம்ம உட்காருவோம்ல, ஸோ என்னோட ஃப்ரண்ட் ஏரியா அந்த 2 காலும் ஒரு மாதிரி அதை ப்ரொடெக்ட் பண்ணி நான் இப்படி ஒரு உட்காந்துருந்தேன். நம்ம கீழே குனிஞ்சு ஏதாவது பண்ணுவோமே அந்த மாதிரி. அந்த 6 months முன்னாடி இருக்கிற ஆக்சிடென்ட்னால ஒரு பாம் பீஸ் ஆல்ரெடி வெடிச்சு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்திருக்கு. ஸோ அது என் கையில் இருந்திருக்கு, நான் அதை எடுத்திருக்கேன். அண்ட் உடனே அந்த இன்ஸ்டன்ட் அது என் கை
கையில வெடிச்சிருக்கு. ஆக்சுவலி என்ன பீஸ் அது? நீங்க ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இமேஜின் பண்ணுங்க, அதோடய ஒரு மினியேச்சர் வெர்ஷன் இந்த சைஸ்க்கு தான் இருக்கும். அது ஒரு ஆல்ரெடி டிஃப்யூஸ்ட் ஆன பீஸ். குழந்தையா நீங்க இருக்கும்போது அது ஏதோ விளையாடுறதுக்கான பொருள். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என் ஜீன்ஸ் மேல ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி ஒட்டின்னு இருந்தேன். அது எனக்கு ஹெவியா கிடைச்சது. ஒரு கல் தேடினேன், ஒரு ஹேமர் தேடினேன், அதெல்லாம் எதுவும் கிடைக்கல. இது ஒரு ஸ்டீல் மாதிரி எம்டியா இருந்ததுன்னு அதை நான் பிடிச்சி ஹிட் பண்ணியிருக்கேன். அது பார்த்தா என் கையில வெடிச்சிருக்கு. வீட்டு பக்கத்துலயே நடக்குது அது எல்லாமே. ஆமா, இது என் ரூம்ல. ஏன்னா நான் அதை பார்த்து எடுத்துன்னு வந்து என் ரூம்ல தான் அந்த ஜீன்ஸ் ஒட்டின்னு இருந்தேன். பட் சின்ஸ் அது ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர்ட் ஆன பீஸ்னால அந்த இம்பேக்ட் வந்து என் பாடியோட இருந்திருக்கு. தட் இஸ் ஒன்றும் வீடெல்லாம் ப்ளோ அப் ஆன மாதிரிலாம் ஒன்றும் ஆகலை. எல்லாரும் வீட்டில் தான் இருந்தாங்க. அம்மா வந்து கூலர், அப்போ நாங்கள் ராஜஸ்தானில் இருப்போம், அந்த வாட்டர் கூலர்லாம் இருக்கும். அம்மா அங்கே தண்ணீர் ஒப்பின்னு இருந்தாங்க. எங்கள் அக்கா கிச்சனில் டீ பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அது சண்டே ஆஃப்டர்நூன். ஸோ எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க மீட் பண்ண. ஸோ எல்லோரும் வீட்டில் தான் இருந்தோம். நிறையா பேருக்கு கெஸ் பண்ண முடியல. அந்த இன்ஸ்டன்ட் அது வெடிச்சும் போது டிவி வெடிச்சுதா என்ன வெடிச்சதுன்னு யாருக்கும் புரியல. ஓ, நீங்க ரூம்ல இருக்கீங்க, குழந்தை 13 வயசு, மத்தெல்லாம் ஒரு வேலை செய்றாங்க, என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியல. ஆமா, அந்த நம்ம மூவில எல்லாம் பார்ப்போம்ல, ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வந்தா கீன்னு ஒரு சவுண்ட் கேட்கும், ஒரு மாதிரி சைலண்டா இருக்கும். அது நிஜமாவே தான். நிஜமாவே எனக்கு ஒண்ணுமே கேட்கல யாரு என்ன பேசுறான்னு. என்ன ஆனா மிரக்கல்னா, எனக்கு 2 கை 2 கால் அந்த மெயின் நர்வ் உடனே கட் ஆயிருக்கு. ஸோ அப்படியே ஐ லாஸ்ட். டாக்டர் சொன்னாங்க ஒரு 80% பிளட் லாஸ் ஆயிருக்குன்னு. அது உடனே எமர்ஜென்சியில் ஆம்புலன்ஸ் ஜீப்பில் அப்பாவோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் வந்திருந்தாங்க. அந்த ஜீப்லேயே என்னை தூக்கிண்டே போனாங்க பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். நான் தான், ஆனால் எனக்கு அவேர்னஸ், அதுதான் அந்த கான்ஷியஸ்னஸ் போவே இல்லை த்ரூ அவுட். என் பாடி ஒரு மாதிரி நம்பா போயிடுது. ஸோ எனக்கு அந்த ஃபீல் ஆகலை என்ன ஆயிருக்குன்னு. எதுவுமே அது ஒரு மாதிரி ஃப்ரோஸ் ஆயிடுது பாடி. கண்ணு தெரியறது, என்ன நடக்கிறதுன்னு தெரியறது. அம்மா கத்தினாங்க, என் பொண்ணுக்கு கை போயிடுது அப்படின்னு. அதை கேட்டுதான் எனக்கே தெரிஞ்சது தட் எனக்கு கை போயிடுதுன்னு. அப்புறம் அந்த ஜீப்ல ஹாஸ்பிட்டல் கூட்டுன்னு போகும்போது நான் தான் அந்த அங்கிள்கிட்ட சொன்னேன், இந்த லெஃப்ட் கால் இருக்குல்ல, இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்படி, இது வந்து ஆக்சுவலி அப்சைட் டவுன் இருந்தது இந்த கால். ஸோ இது லிட்ரலி இங்கே ஒரே ஒரு பேட்ச்ல தான் ஒட்டின்னு இருந்தது இந்த கால். இது அப்படியே அப்சைட் டவுனா இருந்தது. நான் தான் அந்த அங்கிள் கிட்ட சொன்னேன், தட் அங்கிள் என் காலை பாருங்கோ, அது இன்னும் அதை ப்ளீஸ் திருப்பியும் அதை ஸ்ட்ரெயிட்டா வைங்கோ. திரும்பி இருக்கு கால் திரும்பி இப்படி இருந்தது. குழந்தை அப்படின்னா பயப்படுவாங்க, குழந்தைங்க கத்துவாங்க, அழுவாங்க. பட் நீங்க வந்து என் காலை திருப்பி விடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி தைரியமா இருந்தீங்களா அந்த டைம்ல கூட? நம்ம சொல்லுவால, ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா நம்மளோட பாஸ்ட் ஃபிளாஷ் ஆகும். ஒரு மாதிரி ஒரு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததுன்னா நம்மளோட பாஸ்ட் லைஃப் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ஆக்சுவலி அது எல்லாம் நடந்திருக்கு எனக்கு. அதெல்லாம் பட் ஐ எம் ஜஸ்ட் 13 இயர்ஸில் எனக்கு எவ்வளோ லைஃப் இருந்திருக்கும், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு யாமோ இருக்கும். ஒரு தாட் வந்தது, நம்ம ஹாலிடே ஹோம்ஒர்க் ஸ்கூலில் நிறைய கொடுத்துருந்தாங்க. அந்த மே மாதம் முடிஞ்சு ஜூனில் ஸ்கூல் திறக்கும். எனக்கு ஒரு தாட் வந்தது, நல்ல வேளை நம்ம ஹோம்ஒர்க் பண்ணல, ஏன்னா இப்போ தான் ஸ்கூல் போக மாட்டோமேன்னு. வெரி சைல்டிஷ் தாட்ஸாக தான் இருந்திருக்கு. அந்த ஆக்சிடெண்ட்டோட இன்டென்சிட்டி எனக்கு புரியலை அப்போது. நம்மளுக்கு இப்படி கை போயிடுத்து, 2 காலும் நடக்க முடியாமல் போயிடுத்துன்னு. ஃப்ராங்க்லி இப்போது நான் 36 அண்ட் 13 இயர்ஸில் ஆக்சிடெண்ட் நடந்தது. இன்னி வரைக்கும் நான் உட்காந்து யோசிக்கலை தட் நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னு. உட்காந்து அழுது பயந்து ஆக்சுவலி இன்னி வரைக்கும் பண்ணினதே இல்லை. கை போனதுக்கப்புறம் வாட் எனக்கு தோணித்துன்னா, த வேர்ஸ்ட் நம்மளுக்கு நடந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறதுனா, இஃப் நம்மளால் இது தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியும்னா, ஐ திங்க் லைஃப்பில் எந்த சேலஞ்ச் வந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு தாட்டோட பண்ணினதுனால, அண்ட் எங்கள் ஜீன், ஐ திங்க் இது ஜெனட்டிக்ஸும் சொல்லலாம். எங்கள் தாத்தா ரொம்ப பிரேவ், அதனால தான் எங்கள் அம்மா இஸ் அ வெரி பிரேவ் பர்சன். அம்மாட்டேருந்து நானும் பிரேவரி கற்றுன்னு இருக்கேன். ஐ எம் திங்கிங் இது ஜெனட்டிக்ஸாக இருக்கலாம். தட் பயப்படாமல் ஜஸ்ட்டு ரியாலிட்டி எப்படி இருக்கோ, அந்த மொமெண்ட் என்ன நடக்கிறதோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் புலம்புற மனிதர்களுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்தும் நீங்கள் உங்கள் குடும்பமாகவே நீங்களும் குழந்தையா இருந்தால் கூட ரொம்ப தைரியமாக தன்னம்பிக்கையாக மாற்றிருக்கீங்க. எனக்கே உங்ககிட்ட பேசும்போது பரவாயில்ல, இவங்கள மாதிரி வாழ்க்கையில் சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படி தான் தோணிதே தவிர்த்து வேறு எதுவுமே தோணலை. ஸோ அடுத்து என்ன பண்ணீங்க?
ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ கை வந்து நர்வ் கட் ஆயிடுச்சு, அந்த கையை எடுக்கணும் அப்படிங்கும்போது ஒரு டெசிஷன் ஃபேமிலியில எடுக்க வேண்டி இருக்கும் இல்லையா? ஆக்சுவலி கை அந்த இன்ஸ்டன்ட்லயே கட் ஆயிருக்குங்க. ஸோ தெர் வாஸ் நத்திங், ஒன்றும் சேவ் பண்ண முடியல கையை. கால் தான் ஆக்சுவலி அடுத்த நாள் த ஃபர்ஸ்ட் டே டாக்டர்ஸ் வந்து ரொம்ப ஹோப் கொடுக்க முடியல எங்கள் பேரண்ட்ஸ்க்கு. தே ஜஸ்ட் செட் ஒரு அப்சர்வேஷனில் வச்சுருந்தாங்க, சர்ஜரிலாம் ஒன்றும் பண்ணலை. ஏன்னா கோமாக்கு போயிடுவேன்னு ஒரு பயம். ஏன்னா ரொம்ப பிளட் லாஸ், பிபிலாம் ரொம்ப பேட்லி, ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. அதனால ஜஸ்ட் ஒரு அப்சர்வேஷனில் நிறையா பிளட் ஏற்றினாங்க. ஒரு பார்க்கலாம் இது இந்த நைட் இது உயிரோடு இருக்கான்னு பார்க்கலாம், அப்புறம் அடுத்த ஆக்ஷன்ஸ் எடுக்கலான்னு. அந்த நைட் சம்ஹவ் நான் சர்வைவ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த நாள் தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க, இந்த லெஃப்ட் நான் கூட சொன்னேன் அந்த கால் அப்சைட் டவுன் அது இருந்தது, திரும்பி இருந்ததுன்னு. அதை ஆம்பியூட்டேட் பண்ண போறேன்னு சொன்னாங்க டாக்டர். அதை தான் கேட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. தட் கையும் போய் காலும் போய்னா எப்படி இவ்வளோல எடுத்துக்க முடியும்னு. ஸோ உடனே ஒரு ஆம்புலன்ஸ் புக் பண்ணி பிகானேர்லேருந்து ஜெய்ப்பூர், ஏன்னா இன்னும் பெரிய சிட்டி, ஸோ அதனால அங்கே போய் பார்க்கலாம் என்ன நடக்கிறதுன்னு. அப்பாவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. வாட்டர் ஒர்க்ஸ் தான் ஆஃப்கோர்ஸ் ஒரு பெரிய கம்யூனிட்டி. ஸோ எல்லாரும் கூட வந்தாங்க, எல்லாரும் கூடயே இருந்தாங்க எங்கள் அம்மா அப்பாவோட. ஸோ ஒரு மாதிரி அங்கே கூட்டின்னு போயிருக்காங்க. அண்ட் அங்கே பார்த்த உடனே எல்லா டாக்டர்ஸும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்லி திங் இஸ் உடனே ஒன்றும் ட்ரீட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கிரெனேட் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுதுன்னா அது ரொம்ப சின்ன சின்ன பீசஸில் ஷார்ப்னல்னு சொல்லுவாங்க. அது என் 2 கால் ஃபுல்லாக ஒட்டின்னு இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னைக்கும் நான் ஒரு மெட்டல் டிடெக்டர் வழியாக போனேன்னா அது கீன்னு கத்தும். ரொம்ப ஒரு ஏர்போர்ட்லலாம் எனக்கு அது ரொம்ப பவர்ஃபுல் மெட்டல் டிடெக்டராக இருந்தா காலுக்குள்ள அந்த பீஸ் எல்லாம் இன்னும் இருக்கு. எக்ஸ்ரே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10-20 பீசஸ் ஈஸிலி இருக்கும். இப்போ டாக்டர்ஸ் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு எக்ஸ்ரே எடுத்து நிறைய அந்த மெட்டல் பீசஸ் இருக்கும் இன்னும். ஏன்னா அது அந்த நரம்புல சதையில அப்படி ஒட்டி போய் உள்ள கால்குள்ள போயிருக்கும். அந்த ஜெய்ப்பூர் போய் ஒரு க்ளோஸ் டு ஒரு 1 month டாக்டர்ஸ் வந்து வெறும் ட்ரெஸ்ஸிங் தான் பண்ணியிருக்காங்க, டெய்லி அந்த காலை கிளீன். 3rd day ஆஃப் பீயிங் அந்த ஜெய்ப்பூர்ல இருக்கும்போது தான் ஐ திங்க் என் பாடியோட பெயின், அந்த ஃபீலிங், சென்சேஷன் எல்லாம் மறுபடியும் வந்தது. அஃப்கோர்ஸ் அது ரொம்ப வருஷம் 23 years ஆயிடுது. ஸோ எனக்கு அந்த எக்ஸாக்ட் பெயின் அந்த ஃபீல் ஆகாது. ஆனால் எனக்கு ஐ ரிமெம்பர், அந்த பிரெயின் அந்த பாடி ரிமெம்பர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பெயின் அந்த ஃபீலிங் ஞாபகம் இருக்கு. தட் என்னால் இவ்வளோ பெயின் தாங்கிக்க முடியாது, பெட்டர் டு டை, செத்தே போயிடலாம், இவ்வளோ பெயின் தாங்க முடியல. மோஸ்ட்லி காலில் தான் நிறைய அடிபட்டிருக்கு. 2 கால்லையுமே ரொம்ப அடிபட்டிருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் டிஸ்ஃபிகர்டாக இருந்தது, ஏன்னா மல்டிபிள் ஃப்ராக்சர். ஸோ ஒரு பீஸ்லேயே இல்லை கால். ஸோ டாக்டர்ஸ் வந்து அந்த மல்டிபிள் ஃபிக்ஸேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அது ஒரு அயர்ன் ராட் மாதிரி இருக்கும். இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம், ஆக்சுவலி இங்கே ட்ரில் பண்ணியிருக்காங்க. இப்படி 1 2 3ன்னு காலை ட்ரில் பண்ணி, இதுலேயும் 1 2 3ன்னு ட்ரில் பண்ணி அந்த எக்ஸ்டர்னல் ஃபிக்ஸேட்டர்ஸை போட்டு அது ஒரு பீஸில் வச்சுருக்காங்க. பிகாஸ் இட் வாஸ் ஒரு பீஸ்லேயே இல்லை கால். இது வந்து ஆரம்பிச்சது அப்போ தான் ஐ திங்க் ஒரு ரொம்ப மோஸ்ட் ட்ரொமேட்டிக், ரொம்ப மோஸ்ட் பெயின்ஃபுல், அதுக்கு வேர்ட்ஸ் இல்லை எனக்கு சொல்ல டிஸ்கிரைப் பண்ண. ஆர்த்தோ ப்ராப்ளம் வரும்போது எலும்புல எல்லாம் ஒரு பிரச்சனைனா பெயின் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல. பட் நீங்க வந்து went through so lot இல்ல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என் கூடயே தான் ரூம்மேட்டாக இருந்திருக்காங்க. ஏன்னா சர்ஜரியே ரொம்ப வருஷம் நடந்தது. அப்பாவும் தனியாக பிகானேல, ஏன்னா அவருக்கு அங்கே வேலை இருக்குது. ஸோ ஒரு மாதிரி அந்த ஃபேமிலி அன்னைக்கு பிரேக் ஆகிடுது. ஒரு பிகாஸ் நாங்கள் ஜெய்ப்பூரில் ஹாஸ்பிட்டலில் அப்பாவுக்கு வேலை பார்க்கணும், எங்கள் அக்கா ஹேட் டு கண்டினியூ ஸ்கூல். எல்லாருக்குமே ஒரு மாதிரி இட் வாஸ் ஒரு நார்மலாக ஒரு 4 பேர் ஃபேமிலி சாப்பிட்றோம், நம்ம வெளியில் போகிறோம், அந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலி ஜஸ்ட்டு ஓவர் நைட் அந்த 1 செகண்டில் எல்லாமே மாறி இருக்கு. இப்போ நான் ஒரு பிரேசஸ் போட்டுருக்கேன் காலில், ஒரு பிரேஸ், இதை இல்லாமல் என்னால் நடக்க முடியாது, முட்டிலையும் போட்டுக்கணும், நிறையா இருக்குது இந்த மாதிரி. டிசபிலிட்டினா இஸ் ஆக்சுவலி ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா வெரி ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு லைஃப். ஸோ அப்போ ஒன்றுக்கு பாருங்கள் சர்ஜரி இருக்குது. அப்புறம் நான் ஆர்டிஃபிஷியல் கை போட்டுட்டேன், அது ஒரு 10 years போட்டுட்டேன், ஆர்டிஃபிஷியல் ஹேண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஆனால் இப்போ நான் போட்டுக்கிறது இல்லை, இப்போ ஒரு 10 years விட்டுருக்கேன் நான். பட் ஈவன் அதர்வைஸ் இந்த மாதிரி எனக்கு ஃபிசியோதெரப்பி இருக்கும், சர்ஜரி நிறையா. எனக்கு ஆல்ரெடி ஒரு 10, அதனால தான் லைக் எல்லாருக்கும் அவ ரோல் இருக்குது. தட் இஸ் அப்பாவோட ரோல் வாஸ் டு ஹெல்ப் ஃபினான்ஷியலி இந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும். அம்மாவோட ரோல் வந்து மென்டலி ஃபிசிக்கலி என்னை எப்போவுமே சப்போர்ட் கொடுக்கணும். அண்ட் எங்கள் அக்காவுக்கு ஐ திங்க் லைக் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் தட் டே என்னோட செகண்ட் மதராக எங்கள் அக்கா போயிட்டாங்க. பிகாஸ் யூனோ ஷீ க்ரூ அப். எங்கள் அக்கா ஆல்தோ ஒரு சின்ன வயசு, எங்கள் அக்காவுக்கு எனக்கு 13னா அப்போ அக்காவுக்கு 15.
ஆனா ஐ திங்க் அன்னைக்கு ஷி பிகேம் an adultனு சொல்லலாம். அன்னிலேருந்தே ஷி நியூ தட் புரிஞ்சுக்கணும்ல, ஆமா தங்கச்சி அம்மா பாத்துக்கணும், ஆமா அம்மாவை கஷ்டப்படுத்த கூடாது, வாங்க என்ன பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுமே குழந்தைதான் ஆல்மோஸ்ட். ஆமா சோ அந்த லவ் அண்ட் பாண்டிங் உங்க ஃபேமிலில இருந்திருக்கு. ஆமா மொத்தம் எவ்வளவு சர்ஜரி பண்ணிருக்கீங்க? 15 சர்ஜரிஸ் லைஃப்ல ஆல்ரெடி நடந்தாச்சு, லைக் 13லேருந்து இப்போ வரைக்கும். அந்த ஜெய்ப்பூர்ல நிறைய சர்ஜரி நடந்து, பட் என்னால் ஸ்டில் நடக்க முடியல. ஒரு மாதிரி கொஞ்சம் இம்பேஷண்ட்டாக போயிடுது. நான் பெட்ரிடனாக 1 இயராக இருந்தேன். ஸோ அதனால தான் அம்மாவோட ஃபேமிலி எல்லாரும் சென்னையில் இருக்காங்க. அம்மா அப்போ அம்மாவோட என்னோட தாத்தா பாட்டி சிஸ்டர்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம சென்னைனா மெடிக்கலுக்கு ரொம்ப எல்லாருமே வெளியூர்லலாம் வருவாங்க. ஸோ அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஷி டிசைடட் தட் இது இங்கே சரியாக வரமாட்டேங்கிறது, இது நடக்கவே இல்லை, எங்களுக்கு தெரியக்கூட தெரியாது நடப்பாளா மாட்டாளான்னு. ஸோ நம்ம மேபி சென்னைக்கு வந்து பார்க்கலாம். ப்ளஸ் அம்மாவுக்கு ஃபேமிலி இருக்குது, ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் இருக்கும் பக்கத்துலேயேன்னு. ஸோ லிட்ரலி என்னை தூக்கிண்டு, ஏன்னா நான் நடக்கலாம் மாட்டேன், ஷி லிட்ரலி கேரிட் மீ. நான் ஒரு ரொம்ப தின், ஒரு என்னோட ஹோல் சைல்ட்ஹுட்டே 30-40 கேஜி வெயிட் தான் இருந்திருக்கு எனக்கு எப்போவுமே. ஸோ நான் வந்தேன் சென்னைக்கு. உடனேயே இங்கே அண்ணா நகர்ல தான் எங்கள் வீடு, பெரியம்மா வீடு எல்லாம் இருந்தது. ஸோ அங்கே போன் அண்ட் ஜாயிண்ட் கிளினிக்கில் தான் பெரியம்மா ஆல்ரெடியே பேசி வச்சுருந்தாங்க என்னை பற்றி. ஸோ என்னை அங்கே கூட்டின்னு போய் ஃபஸ்ட்டு டேயே அந்த பிளாஸ்டர் திறந்தாங்க. திஸ் இஸ் 1.5 இயர்ஸ் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம். அது ரொம்ப ஒரு மாதிரி ஸ்கேரியா இருந்தது. அந்த கால் அது வரைக்கும் பிளாஸ்டர் போட்டு மூடியே இருந்தது கால். அந்த 1.5 இயர்ஸ் மாவு கட்டு, அது 1.5 இயர்ஸ் மாவு கட்டு போட்டிருந்தீங்களா 2 கால்லயும்? ஆமா. அது எவ்வளவு பெரிய வலி இல்ல அது? ஆமா அது ரொம்ப, ஏன்னா அந்த மாவு கட்டு போட்டவங்ககிட்ட தான் தெரியும். 3 மாசம் 6 மாசம் மாவு கட்டு போட்டாலே அவ்வளோ பெயினா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை ஹோல்டு பண்ணிட்டே இருக்கிறது, வெயிட் வேற இல்ல? ஆமா வெயிட் வேற. ஸோ நான் அதுவே பிளாஸ்டரோடையே தான் இருந்திருக்கேன். ஒன்லி என்ன ப்ராப்ளம்னா இச்சிங் பண்ண முடியாது, ஏன்னா அதெல்லாம் ஓப்பன் வூண்டா இருக்கும் உள்ள. அது வந்து ஏன்னா இட்ஸ் கிரெனேட் வூண்ட் இன்ஜுரினால. அதான் அந்த டே த டாக்டர்ஸ் சென்னையில் அந்த பிளாஸ்டரை கட் பண்ணி, ஐ திங்க் எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் அந்த ஃபீலிங் ஞாபகம் இருக்குது. ஒரு மாதிரி பிளாக்காக இருந்தது கால் மாதிரியே இருக்காது கால் பார்க்க. ஒரு மாதிரி ஒரு அந்த மிக்ஸ் ஆஃப் பிளட் அண்ட் தட் ஸ்மெல் அண்ட் அவ்வளோ காயம். பட் நீங்க அந்த 1.5 வருஷம் உங்க காலை நீங்க பார்க்கவே இல்லை. எனக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது ஐ வில் சி ஒன்ஸ் இன் அ வைல், கொஞ்சம் ரொம்பலாம் நான் ஏதாவது வேணா நான் படுத்துட்டு இருப்பேன், எனக்கு அவ்வளோலாம் வியூ இருக்காது. ஸோ ஓரளவுக்கு எனக்கு தெரியும் தட் இட் வாஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ், அது போயிட்டே இருந்தது. அண்ட் எனக்கு வந்து இன்னொரு என்ன சர்ஜரினா ஸ்கின் கிராஃப்டிங் பண்ணினாங்க. ஏன்னா 2 காலும் ஃபுல்லாக இட் வாஸ் ஓப்பன்னால 2 தைஸ்லேருந்தும் ஃபுல்லாக ஸ்கின் எடுத்திருக்காங்க. எனக்கு இங்கேயும் இந்த கையிலேருந்தும் ஸ்கின் எடுத்து அதை வச்சு தான் அந்த இன்ஜுரிலாம் மூடியிருக்காங்க. ஆமாம், என்னுடைய ஸ்கின் எடுத்து. ஸோ இந்த தையோட இன்ஜுரியும் கொஞ்சம் ஹீல் ஆக டைம் ஆச்சு, ஏன்னா அந்த ஸ்கின் ஒரு ஃபுல் ஃபஸ்ட்டு லேயர் எடுத்துட்டாங்க இல்லை. அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் வி வர் இன் போன் அண்ட் ஜாயிண்ட் இங்கே சென்னையில் த டாக்டர்ஸ் ஐ திங்க் ரொம்ப ஒரு ஃபினாமினல் ஜாப். ஐ திங்க் இட் வாஸ் ஒரு 13 hours சர்ஜரின்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாவோட பெல்விக் போன்லேருந்து கொஞ்சம் போன் ஸ்கிராப்ஸ் எடுத்தாங்க. ஏன்னா பின்னாடியோட இட் லைக் அ கார்பென்ட்ரி ஒர்க் தான் அது, ரொம்ப ஒரு மெடிக்கல் மார்வல்னு யூ கேன் சே. பின்னாடி காலோட போனை எடுத்து அதை ஃப்ரண்ட்டில் ஒட்டி அதோட அந்த டிப்பிலெல்லாம் அம்மாவோட போனோட ஸ்கிராப்ஸ் போட்டு. ஸோ யூனோ இட் வாஸ் அ வெரி அட்வான்ஸ்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் சர்ஜரி பண்ணினாங்க 13 hours. அம்மாவுக்கும் பக்கத்துலேயே சர்ஜரி நடந்து அதுலேருந்து அந்த லைவாக அம்மாவோட பெல்விக் போன்லேருந்து அந்த போன் ஸ்கிராப்ஸ் எடுத்திருக்காங்க. அதை வந்து இதில் போட்டிருக்காங்க, ஏன்னா அதை ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அந்த சான்சஸ் ஹையாக பண்ணுறதுக்காக. எனக்கு வந்து 2 கால்லையும் இந்த மாதிரி மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ் நடந்தது. இப்போ நான் இந்த பிரேஸ் போட்டுக்கிறேன். இதுதான் ஃபுட் ட்ராப்கான ஒரு பிரேஸு. இது வந்து என் கால் ஏன்னா இந்த ரைட் கால் இப்படி தொங்கியிருக்கும் கீழே, இது வந்து மேலே தானாகவே வரவே வராது. ஸோ இந்த பிரேசஸ் மூலமாக தான் அது இப்படி ஒரு 90 degree பொசிஷனில் இருக்குது. அந்த மாதிரி இப்போ இந்த கால் பேண்டேஜ் தான் பிரேசஸ். இதுதான், இது இப்படி கட்டலாம் மூடலாம், இதுதான் பிரேஸ். இது வந்து நான் தூங்கி ஏந்துட்டு ஃபர்ஸ்ட் இது போட்டு போய் ராத்திரி கட்டுவேன் ஹோல் டே. அஃப்கோர்ஸ் டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும், ஆனால் இது இல்லாமல் என்னால் நடக்க முடியாது. அதே மாதிரியே இந்த காலில் பார்த்தீங்கன்னா தான் இங்கே தான் எனக்கு அந்த நிறைய பிளேட்டு ஸ்க்ரூலாம் போட்டு, ஸோ நிறையாவே ஒரு மாதிரி க்ரானிக் பெயின்னு சொல்லுவாங்கல்ல, தட் இஸ் எப்போவுமே 2 கால்லையும் வெளியே இருந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு ஆக்சிடென்ட் இன்ஜுரிஸ்னால இப்போ முட்டிலையும் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. அம்மாவோட பெல்விக் போன் எடுத்து வச்சது பெல்விக். ஆமா, அது வந்து இங்க வந்து இங்கேருந்து அந்த போனை எடுத்துட்டு இங்க ஃப்ரண்ட்ல ஒட்டினது, இங்க நீங்க பார்க்கலாம் ஸ்க்ரூலாம் இருக்கு.
இங்க அந்த அதெல்லாம். சோ இது வந்து அத ஒட்டுறதுக்காக அது போட்டது, அந்த போன், அம்மாவோட போன். அம்மா சான்ஸே இல்ல போல இல்ல. எஸ், எல்லாம் பண்ணிட்டு பின்னாடி போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி கிரேட்டான மதர்லாம் உலகத்துக்கு முன்னாடி காமிக்கணும்ல. நாங்க அந்த ஹாஸ்பிட்டல் டைம்ல என்ன தோணும் உங்களுக்கு? என்ன எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணீங்க அந்த மைண்ட் செட் அப்படின்ற ஒரு விஷயம்? த சப்போர்ட் என்னோட தட் இஸ் கூடயே பார்ப்பேன். எங்க அம்மாவோட ஃபேமிலி, பெரியம்மா, சிஸ்டர்ஸ், என்னோட அக்கா எல்லாரும் வந்து என்னை டிஃப்ரெண்ட்டாகவே ட்ரீட் பண்ணல. அது எனக்கு ரொம்ப, பிகாஸ் ஆக்சிடெண்ட் ஆன உடனே ஃபஸ்ட்டு 3 months நான் ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட்டாக ஆகும்போது நிறைய பேர் வந்து என்னை பார்த்து ஐயோ பாரு அந்த பொண்ணு, ஐயோ பாவம் அந்த பொண்ணு, ஐயோ பாவம் ஐயோ பாவம்னு ஒரு 1000 times அந்த வேர்ட் கேட்டு அது எனக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. ஏன்னா எனக்கு எங்கள் வீட்டில் யாருமே ஐயோ பாவம்னு சொல்லவே இல்லை ஒரு நாள் கூட. ஸோ எனக்கு தெரியாது அப்படின்னு யாரும் நினச்சிட்டு இருக்காங்க தட் நான் ஒரு வித்தியாசமான ஒரு பொண்ணு இனிமேன்னு. பட் வெளியில் இந்த மாதிரி சொல்லும்போது, ஹாஸ்பிட்டல் பப்ளிக் பிளேஸில் எங்கேயாவது இந்த சர்ஜரிக்கெல்லாம் போகும்போது சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப அழுகியாக வரும். ஏன்னா நான் கை போகிறதுக்கே அவ்வளோ அம்மா சொல்லுவா, அழமாட்டேன். ஆனால் யாராவது இப்போ தன்னோட ஃபேமிலிக்கு இனிமேல் லயபிலிட்டியாக போயிட்டாங்க, இனிமேல் இவனால ரொம்ப கஷ்டம் ஃபேமிலிக்கு, அந்த மாதிரிலாம் யாராவது சொல்லும்போது எனக்கு ரொம்ப அழுகியாக வரும். அது உங்க காதுபடவே சொல்லுவாங்களா எல்லாரும் சொல்லுவாங்க. ஆமாம், எனக்கு முன்னாடி சொல்லுவாங்க, பின்னாடி சொல்லுவாங்க. பட் ஒரு மாதிரி இந்த ஐயோ பாவம்னு ஒரு வேர்டு கண்டிப்பா என்னை பார்த்தாலே அந்த ஃபர்ஸ்ட் அதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம ஐயோ பாவம்னு யாரையுமே சொல்லாதீங்க. எஸ், டெஃபினெட்லி. நானே என்னை பத்தி ஐயோ பாவம் எங்க அம்மா எங்க அப்பா என் ஃபேமிலியில யாருமே யோசிச்சது இல்லை. ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அவ எதுவுமே நம்ம லைஃப்க்கும் அவளுக்கும் ஒரு கனெக்ஷன், அவள் ஃபிசிக்கலி ஹெல்ப் பண்ணல, ஃபினான்ஷியலி ஹெல்ப் பண்ணல. ஆனால் வந்து ஐயோ பாவம்னு சொல்றது என்னோட இந்த ஆக்டிவிசம், நான் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இருக்கேன், டிசபிலிட்டி ரைட்ஸில் வேலை பண்ணுறேன், இது எல்லாமே அந்த டேனால தான். ஏன்னா லைக் ஐ செட், எனக்கு கை போனதை விட அந்த அப்படிலாம் சொல்லும் போது தான் எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். அந்த ஐயோ பாவமா ஆக்கப்பூர்வமான வாழ்க்கையோட அர்த்தத்தை புரியுற மாதிரி மாத்திருக்கீங்க. ஆமா, ஐ வுட் அப்படிதான் நினைக்கலாம். நீங்க யாருடா என்ன ஐயோ பாவம்னு சொல்றதுக்கு? நான் ஐயோ பாவம் இல்ல. ஆமா, 3 months லெஃப்ட் போர்டு எக்ஸாம்க்கு. எல்லாரும் எழுதுறாங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட நான் லெட்டர் எழுதுவேன், கையில ஒரு ரப்பர் பேண்ட் மாட்டுவேன். அது அப்ப நான் ஆர்டிஃபிஷியல் கை வைக்கல, இதுக்கு அப்புறம் தான் வச்சுட்டேன். நானே ஒரு ரப்பர் பேண்ட் மாட்டி ஒரு பெண்ணை ஃபிக்ஸ் பண்ணி ஏதோ இந்த கையால பிடிச்சி ஒரு ஆங்கிள் நானே ஏதோ ஐ இன்வென்டட், என்னோட ஒரு வேலை நானே இன்வென்ட் பண்ணினேன். ஜஸ்ட் அந்த லெட்டர் பெருசா தான் எழுதுவேன். பட் எனக்கு எனக்கு அவ கூட டச்ல இருக்கணும்னு இருக்கு. அப்போ அவ சொல்லுவா, நாங்கெல்லாம் 10th படிக்கிறோம், ப்ரிப்பேர் பண்றோம், 3 மாசம் தான் இருக்கு, எந்த ஸ்கூலும் என்னை சேர்த்துக்காது ஆப்வியஸ்லி. ஸோ எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நம்ம எப்படி நம்ம இப்போ 10th மிஸ் பண்ண போறோம். ஏன்னா பெரிய 10thனா போர்டு எக்ஸாம்னா ஒரு பெரிய டீல் தானே. அப்புறம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல அருள் கோச்சிங் சென்டர்னு ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் இருந்தது. அங்க என்னன்னா நீங்க 8th பாஸ் பண்ணிருக்கீங்கன்னா 10th டைரக்டா எழுதலாம். அண்ட் போன் அண்ட் ஜாயிண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. தட்பா கூட சொன்னா வேணா உனக்கு 1 year ஃபுல்லா எடுத்துக்கோ, திருப்பியும் ஸ்கூல் ஜாயின் பண்ணி அழகா பண்ணலாம். நான் ரொம்ப அடமெண்டா இருந்தேன். அம்மாட்ட சொன்னேன், நீ என்னை கூட்டின்னு போவியா டெய்லி கோச்சிங் சென்டர்? ஸோ அம்மா டெய்லி என்னை பிடிச்சுட்டே போவாங்க. நான் 3 months டெய்லி அங்கே போனேன். அப்போதான் நான் ஃபர்ஸ்ட் வாட்டி என்னோட வயசுக்காரா எல்லாரையும் மீட் பண்ணினேன். எல்லாருக்கும் 2 கை இருக்கு, நார்மலாக கால் வச்சு நடக்கிறாங்க. எனக்கு ரொம்ப விசிபிளாக ஒரு டிசபிலிட்டி இருக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் என்னை பார்த்தா ஒரு வாட்டி 1 more time எல்லாரும் பார்ப்பாங்க, இது என்ன வித்தியாசம் இருக்குன்னு. சில பேர் கியூரியாசிட்டியோட பார்ப்பாங்க, சில பேர் ஒரு குட் இன்டென்ஷனோட பார்ப்பாங்க. ஜஸ்ட் ஒரு நிஜமாவே என்ன நடந்ததுன்னு. இந்த சமுதாயத்துல நம்மள எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற அந்த பார்வை தான் நம்மள நிறைய வேற மாதிரி யோசிக்க வைக்கிறது இல்ல. அந்த குட் இன்டென்ஷன்ல பார்த்தா நல்லா இருக்கு, நம்மளே கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனா சில அந்த ஐயோ பாவ பார்வையில பார்த்தா அது ரொம்ப அதை புத்து பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கே அது ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும். அதையும் செய்யக்கூடாது பப்ளிக் கண்டிப்பா. அண்ட் 3 months எனக்கு ஒரே ஒரு எய்ம் தான், இந்த எக்ஸாம்ஸ் நம்ம எழுதிடணும். ஆனா தானே எழுத முடியாது, கை இல்லை. ஸோ ஒரு டிக்டேட் பண்ணி எழுதுவேன். அந்த டைம்ல ரொம்ப இட் வாஸ் ஒரு சேலஞ்ச் எனக்கு. ஏன்னா மேத்ஸ்லாம் நம்ம டிக்டேட் பண்ணணும், ஃபார்முலா டிக்டேட் பண்ணணும், டயக்ராம் டிக்டேட் பண்ணணும், பயாலஜிலாம் டிக்டேட் பண்ணணும். நல்லா படிச்சிங்க. ஆனா எனக்கு நான் சொன்னேன்ல, நான் ஒரு ட்ரெயின்ட் கிளாசிக்கல் கதக் டான்ஸரா இருந்தேன். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னா ரொம்ப அப்படியே நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இது 8th வரைக்கும் நடந்திருக்கு. இப்போ 8th அப்புறம் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. என்னால் டான்ஸும் பண்ண முடியல, கிராஃப்டும் பண்ண முடியல. ஸோ அந்த 3 monthsல எனக்கு பிடிச்ச 2 பேஷன் என்னால் பண்ண முடியல. சரி, அப்போ டைம் இருக்கு, நம்ம அப்போ படிக்கலாம், வேற இல்லை ரியலி எதுவுமே நடக்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ சரி நம்ம அப்போ படிக்கலாம், நம்மளுக்கு எனிவே ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம், எக்ஸாம் எழுத போகிறோம், எக்ஸாமே எழுதலான்னு.
அண்ட் நான் டெய்லி ஒரு டிசிப்ளின்டாக படித்து அதெல்லாம் பண்ணுவேன். நானும் ரொம்ப என்னோட ஒரு ரைட்டரை வச்சு எல்லா எக்ஸாமும் எழுதி. ஸோ 2 இயர்ஸ் என் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம், ஏன்னா 26 May 2002 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. 2004 27th or 28th May. ஸோ என்னோட ஆக்சிடென்ட்டோட 2nd year anniversary வச்சுக்கலாம். அந்த டைமில் தான் இன்டர்நெட்டில் நானும் அம்மாவும் ரிசல்ட் அன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ரிஃப்ரெஷ் பண்ணுறோம். பார்த்தா சடன்லி மார்க்ஸ் எங்களுக்கு புரியல எனக்கு ஏதோ எரரா என்னன்னு. அப்புறம் தான் எங்கள் அம்மா சொல்கிறா இது 100 out of 100. ஏன்னா 100க்கு முன்னாடி வேறு நம்பரே இல்லை. அப்புறம் தான் தெரியறது மார்க் ஷீட். மேத்ஸில் 100 out of 100, சயின்ஸில் 100 out of 100, ஹிந்தியில் 97 ஸ்டேட் ஃபர்ஸ்ட், இங்கிலீஷில் 89, ஐ திங்க் சோஷியல் சயின்ஸில் 97 அந்த மாதிரி. ஸோ டோட்டல் ஒரு 483 500க்கு 97%. சான்ஸே இல்லைல்ல. நான் ஆக்சுவலி இவ்வளோ மார்க் கையோட கூட வாங்கினது இல்லை. என்னோட 8th வரைக்கும் படித்தது இவ்வளோ 97லாம் வாங்கினது இல்லை லைஃப்பில். இது அந்த மொமெண்ட், அந்த மார்க் பார்த்த மொமெண்ட் அண்ட் அந்த நெக்ஸ்ட் டே நியூஸ் பேப்பர் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி என் ஸ்டோரி ஃபீச்சர் ஆச்சு. எவ்ரி நேஷ்னல் நியூஸ் பேப்பர் என்னோட சிட்டியில், த்ரூ அவுட் த கண்ட்ரி, இந்தியாவில் எல்லா இடத்துலையும் என்னை பற்றி ஒரு பாசிட்டிவாக எழுதினாங்க. தட் இப்படி பாம்பு பிளாஸ்ட் ஆகி கை இறந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி மார்க்ஸ் வாங்கியிருக்கு. அன்னைக்கு நான் டிசைட் பண்ணினேன், தட் இஸ் இனிமே நான் லைஃப்ல ஒரு ஸ்டெப்பு பின்னாடி எடுக்க மாட்டேன். என்ன நடந்ததோ அதை பத்தி யோசிக்க மாட்டேன். எனக்கு வந்து என்ன பிலீஃப்னா, ஒரு பொண்ணுக்கு கல்வினா ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி ப்ரீஷியஸ். நம்மளோட இருக்கிறதுலேயே பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தே எஜுகேஷன் தான். ஸோ எனக்கு அது இருந்தது, தட் இதை வச்சு நம்ம வாழ்க்கையில இனிமே எப்படி முன்னேறலாம். கல்விதான் முக்கியம் அப்படின்னு உணர்ந்ததுனால வெறும் மாளவிகா இன்னைக்கு டாக்டர் மாளவிகா. எஸ், அது எப்போ தோணுச்சு, எப்போ படிச்சீங்க? அந்த 10th ரிசல்ட்க்கு அப்புறம் எனக்கு சென்னையில நிறைய ஸ்கூல்ஸ்ல இன்விடேஷன் வந்தது. எங்க ஸ்கூல்ல 11th and 12th படின்னு. ஓ, அதுவரை ஸ்கூல்ல சேர்க்க மாட்டேன்னு சொன்னவங்க இப்போ எங்க ஸ்கூலுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இப்போ வந்து தட் வாஸ் வெரி நைஸ். பட் அஃப்கோர்ஸ் அந்த டைம்ல ஐ நீடட் டு மேக் ஷுர் என்ன அம்மாக்கு என்னை டெய்லி பிக் பண்ணணும், ட்ராப் பண்ணணும். அந்த இன்டர்வெல் சொல்கிறேன், மூவி இன்டர்வெல் மாதிரி, அந்த ரிசர்ச் டைமில் வந்து சாப்பிட கொடுக்கணும். அந்த மாதிரி அம்மா தான் ஊட்டி விடுவாங்க. அந்த டைமில் ஆர்டிஃபிஷியல் கை போட்டுன்னு இருந்தேன். அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ரொம்ப எனக்கு. அது ஏன்னா 2 கையும் இல்லைல்ல, சில பேருக்கு ஒரு கை இருக்கும், இன்னொரு கையை வச்சு அது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் ஆர்டிஃபிஷியல் கை. இப்போ ஒரு கை இருக்காது, ஒரு கை இருக்கும் அப்படின்னா நம்ம சில பல வேலைகளை நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ 2 கையும் இல்லாதப்ப நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஹேண்ட்ஸ் வச்சு அது உங்களுக்கு உபயோகமாக இருந்ததா? எந்த அம்மாவோட சப்போர்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு இருந்தது? அந்த கை வந்து ஒரு நோட்ஸ் டேக்கிங். இப்போ அந்த கைக்கு நடுவில் ஒரு பென்னை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணிட்டோன்னா ரொம்ப அழகாக எனக்கு அந்த மறுபடியும் என்னோட அந்த பிஃபோர் ஆக்சிடென்ட் ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கே மறுபடியும் வந்தது. ஸோ என்னால் நிறைய எழுத முடிஞ்சுது. அண்ட் அதால் ஒரு ஸ்பூன் பிடிச்சி சாப்பிடுவேன், ஒரு கிளாஸ் பிடிச்சி தண்ணி குடிக்கலாம், அது எல்லாமே பண்ணலாம். இன்க்ளூஷன்னு நம்ம சொல்லுவாங்கல்ல, ரொம்ப ஏன் அது இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, ஒரு பர்சன் வித் டிசபிலிட்டியோட கான்ஃபிடென்ஸ் வந்து நம்மளால ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஸ் அ சொசைட்டி என்ன பண்ண முடியும்னா, நம்ம அவங்கள இன்க்ளூட் பண்ணணும். ஸ்கூலாக இருக்கட்டும், நம்ம கம்யூனிட்டியாக இருக்கட்டும், ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அவங்கள நம்ம எல்லார் மாதிரியும் ட்ரீட் பண்ணினா அப்படி நம்ம பாசிட்டிவாக அவங்களோட கான்ஃபிடென்ஸை நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் எனக்கு வந்தது. தட் இஸ் எல்லார் மாதிரியும் ஸ்கூலில் நானும் படித்தேன் அண்ட் 12th எழுதினேன். 12thலேயும் எனக்கு 98% வந்தது. அண்ட் அப்போ வந்து நான் ஒரு ட்ரீம் வச்சுருந்தேன், டெல்லியில் சென்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜில் எக்கனாமிக்ஸ் ஆனர்ஸ் படிக்க போகிறேன்னு. ஸோ அதுக்கு நிறைய கட் ஆஃப் வாங்கணும். அது ஒரு கட் ஆஃபே ஒரு 97 98 இருக்கும். ஸோ நம்ம எப்படியாவது அதை பீட் பண்ணிடணும்னு இருந்தது. அண்ட் லக்கிலி நான் அது பண்ணினேன், அந்த மார்க் க்ராஸ் பண்ணி. கை போனதை விட நம்ம ஜஸ்ட்டு எல்லார் மாதிரியும் இருக்கலாம். நார்மலாக அழகான ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நம்ம காலேஜ்க்கு போவோம், ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்போம், ஏதாவது கேஃபேலாம் போவாங்க, இல்லாட்டா ஷாப்பிங் போவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷோட நான் இன்னொரு ஊர் வேறு, இப்போ சென்னையிலேருந்து டெல்லி. அம்மா அஃப்கோர்ஸ் என்னோட ரூம்மேட் என் கூடயே வந்தாங்க. நீங்கள் எங்கே போனாலும் அம்மா உங்க கூட தான்? எஸ், நானும் எங்கள் அம்மாவும் ஹாஸ்பிட்டல் பெட்டு அன்னைக்கு அந்த 26 May 2002லேருந்து ரூம்மேட்ஸாக இருந்திருக்கோம். தட் இஸ் நாங்கள் ஃபார் எவர் ரூம்மேட்ஸ். அம்மா வந்து அவங்களுடைய கணவர் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு வாழ்க்கை வாழாம பொண்ணுக்காக உங்க கூடவே தான். அது நான் எப்பவுமே எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன், தட் தன்னோட லைஃப்பை லிட்ரலி ஒரு மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா என்னதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வச்சுருக்காங்க. இதை எப்படியாவது அந்த டாக்டர்ஸ் கிட்ட எங்கள் அம்மா அப்படி தான் சொன்னாங்க அந்த ஃபஸ்ட்டு டே.
இந்த பொண்ணுக்கு கை போனா பரவாயில்ல, கால் என்ன ஆனாலும் பரவாயில்ல, உயிரோட எனக்கு திரும்பி வேணும். இதை நான் பார்த்துப்பேன், எப்படி இருந்தாலும் சரி எனக்கு உயிரோட என் பொண்ணு மறுபடியும் வேணும், நானே இதை பார்த்துப்பேன் எப்படி இருந்தாலும். அன்போட தாய் அன்போட ஒரு உச்ச நிலையில உங்க அம்மா. எஸ், ரொம்ப அதாவது சாக்ரிஃபைஸ், தியாகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் உங்க அம்மா வந்து அந்த வார்த்தையோட அர்த்தமே உங்க அம்மா தான் நினைக்கிறேன். ஆமா. எந்த ஒரு இடத்துலயும் அம்மா கோவிச்சுக்கிட்டதெல்லாம் இல்ல. அந்த டிசபிலிட்டி, அந்த பிசிக்கல் சேலஞ்சஸ், அந்த இமோஷனல் சேலஞ்சஸ் அதெல்லாம் ஒண்ணு. ஆனா கேர் கிவர்ஸோட ரோல் ஈக்குவலி சேலஞ்சிங்கா இருக்கும், ஈக்குவலி டிஃபிகல்ட். ரொம்ப அதுவும் நம்ம பிளெஸ்டா இருக்கணும், நம்மளுக்கு அப்படி ஒரு கேர் கிவர் கிடைக்கணும், ஒரு கார்டியன், ஒரு கேர் கிவர் கிடைக்கணும். தட் இஸ் ஒரு கிவ் அப் பண்ணாம, ஒரு டயர்ட் ஆகாம, ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாம, நம்மளை சீரா நம்மளோட வெல்பீயிங் மட்டும் யோசிக்கிற மாதிரி. என்னோட ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லைன்னா என்னால இங்க வந்து இன்னைக்கு பேச முடியாது. பெண்களுக்கு நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? ஏன்னா ஜென்ரலாவே வந்து இந்த டிப்ரெஷன், அந்த டிப்ரெஷன், அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கேன் இந்த உலகத்துல. அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எனக்கு நான் காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு அப்புறம் ஒரு டீனேஜர், எனக்கு இன்னும் 17-18 வயசுலாம் கொஞ்சம் என்னோட ஃபீலிங்ஸும் வேற மாதிரி இருந்தது. ஹாஸ்பிட்டலோட அந்த பெயின் விட இப்போ வந்து கொஞ்சம் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க இல்லை, அவங்க நம்மளை விட பெட்டராக இருக்கான்னு அந்த ஃபீலிங்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு எனக்கு. ஏன்னா எனக்கு ஜஸ்ட்டு எல்லாரும் 2 கால் 2 கை அழகாக வச்சுட்டு ஒரு நல்லதாக ஒரு ட்ரெஸ் போட்டுன்னு இருக்காங்க, அப்புறம் நார்மலாக நடக்கிறாங்க. அதுவே எனக்கு ஒரு லக்ஸுரி. இது வந்து பேசிக், எல்லாருக்குமே இது லைஃப்பில் ஒரு பேசிக் வந்து எனக்கு ஒரு லக்ஸுரி. எனக்கு அதுவே பார்த்து கொஞ்சம் இருக்கும் நம்மளுக்கு இது பண்ண முடியலையேன்னு. அதனால நான் நிறையா நாள் காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வந்து அழுதுருக்கேன் அம்மா கிட்ட. ஏன்னா இது ஒரு வேற மாதிரி சேலஞ்சாக இருந்தது. ஐ திங்க் என்னோட அந்த ஃபர்ஸ்ட் இயர் காலேஜில் நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஒன் ஆஃப் த அந்த செமினார், அந்த ஃபஸ்ட்டு டே அந்த செமினார் போது மிரரை பார்த்து என்னோட இந்த மாதிரி தலைலாம் வாரிண்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டுண்டு அண்ட் மிரரை பார்த்து சிரிச்சுட்டே நான் ஏதோ ரெடி ஆகிருக்கேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ நோட்டீஸ் பண்ணினியா இப்போ என்ன பண்ணுறேன்னு. நான் கேட்டேன் என்னன்னு. எங்கள் அம்மா சொன்னாங்க, தட் நீ மிரரை பார்த்து 2 கை இல்லைன்னு நோட்டீஸ் பண்ணல, 2 கால் சரியா இல்லைன்னு நோட்டீஸ் பண்ணல, உன் முடியை சரி பண்ணுற, உன்னோட அழகை வந்து எப்படி நம்ம பார்க்கலாம். பட் இஸ் நீ ஒரு பொண்ணாக தன்னை பார்த்துன்னு இருக்க, அவ்வளோதான். நீ வந்து கை இல்லைன்னு பார்க்கவே இல்லை. மிரரை பார்த்து சிரிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நம்மள்ட்ட என்ன இல்லைன்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணல, என்ன இருக்கோ நம்ம அதை ஹைலைட் பண்ணுறோம். உங்களை நீங்களே ரசிச்சு பார்த்து சிரிச்சிருக்கீங்க. ஆமாம். ஸோ எங்கள் அம்மா இது என்னை ரிமைண்ட் பண்ணினாங்க தட் இதுதான் ஆட்டிடியூட்னுங்கிறது. அதுதான் நம்மள்ட்ட வந்து சேலஞ்சஸ், ப்ராப்ளம்ஸ் எல்லார் லைஃப்லேயும் வரதான் செய்யும், யாராலையுமே எஸ்கேப் பண்ண முடியாது. ஆனால் நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், நம்ம அதை அந்த அந்த சேலஞ்ச் ப்ராப்ளமே நம்ம இம்பாசிபிளாக பார்க்குறோமா இல்லை அது நம்மளால முடியும், ஐ எம் பாசிபிள்னு பார்க்குறோமா. ஐ திங்க் அது எல்லாமே நம்மளோட ஆட்டிடியூட்ல தான். இட்ஸ் கிரேட், ஆக்சுவலி கிரேட் லெசன் இல்லை? ஸோ ஃபைனலி டாக்டரேட் படிக்கணும் அப்படிங்கிறது எப்போ தோணுச்சு? ஃபர்ஸ்ட் எம்ஃபில் இன் சோஷியல் ஒர்க் பண்ணினேன். அண்ட் அந்த நெட் யூஜிசி நெட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்கும், அதை நான் டிஸ்டிங்ஷனில் கிளியர் பண்ணதுனால எனக்கு பிஹெச்டி இன் சோஷியல் ஒர்க் ஸ்காலர்ஷிப்போட கிடச்சிது. ஸோ அது வந்து எம்ஃபில் பிஹெச்டி ரெண்டுமே நான் இங்கே சென்னையில் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் படித்தேன். சூப்பர். இப்போ டாக்டர் மால்விகா. இப்போ ஆமாம் 2017 என்னோட வைவா இருந்தது. அண்ட் ஃபைனலி 2018 எனக்கு என் கையில் டாக்டர் மால்விகா என்ன சர்டிஃபிகேட் கிடைச்சு. ஸோ அப்துல் கலாம் ஐயா உங்களை எப்போ கூப்பிட்டாங்க, என்ன நடந்துச்சு அப்போ? நான் 10th நான் சொன்னேன்ல, 10th படித்து அந்த 3 monthsலேயே ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலி நான் அது ஒன் ஆஃப் த ஸ்டேட் டாப்பர்ஸ் நான். அண்ட் நிறையா நியூஸ் பேப்பர்லலாம் என் ஸ்டோரி பப்ளிஷ் ஆனதுனால டாக்டர் கலாம் என்னோட ஸ்டோரி த்ரூ ஒரு கைண்ட் ஒன் ஆஃப் த பப்ளிகேஷனோட அங்கிள் பியூஷ் அங்கிள்னு அவர் டாக்டர் கலாமோட என் ஸ்டோரியை ஷேர் பண்ணி அவர் வந்து இந்த பொண்ணை நான் மீட் பண்ணுறேன்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா நாங்கள் 3 பேரும் சென்னையிலேருந்து டெல்லி போனோம். அண்ட் ராஷ்டிரபதி பவனில் அவரோட ஆஃபீஸில் மீட் பண்ணினோம். அவர் தமிழில் தான் பேசினாங்க எங்கள் கூட. அண்ட் என்னோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் பற்றி கேட்டாங்க. அப்புறம் என் கூட என்னை கூப்பிட்டு தன்னோட டெஸ்க்கு பக்கத்தில் தன்னோட அந்த மிசைல் வாட் எவர் அப்போ அந்த டைமில் அவர் ஒர்க் பண்ணுற அதை பற்றிலாம் எனக்கு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் காமிச்சு. அண்ட் ரொம்ப ஒரு தெய்வீகமாக ஒரு மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்பெஷலா அப்துல் கலாம் ஐயா உங்ககிட்ட சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்கா? ஒரு லைன் கண்டிப்பா என்ன சொன்னா, நாலேஜ் மேக்ஸ் யூ கிரேட். அது வந்து ரொம்ப அவர் ஹைலைட் பண்ணினாங்க. அவரோட ஒரு நாலேஜ் கார்டுன்னு ஒன்று கொடுத்து அதுல சைன் பண்ணி எழுதினாங்க. அண்ட் இந்த நாலேஜ்னால நம்ம எப்படி ஒரு கிரேட்னஸ் அச்சீவ் பண்ணலாம். ஸோ அஃப்கோர்ஸ் எஜுகேஷனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அவர் வந்து எனக்கு டெஃபினெட்லி
கொடுத்ததுனால நானே ரொம்ப அவட்ட எக்ஸைட்டடாக சொன்னேன், நான் இப்போ 12th ஸ்கூல் ஜாயின் பண்ண போகிறேன் அண்ட் எனக்கு இதெல்லாம் பிளான்ஸ் இருக்குது ஃப்யூச்சர்லன்னு. ஹி விஷ் மீ த பெஸ்ட். பாடி பாசிட்டிவிட்டிக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளே நீங்கள் தான். பிகாஸ் ஏதாவது ஒரு காயம் இருந்ததுன்னா அதை வந்து மறைக்கணும், ட்ரெஸ்ஸை போட்டு மறைச்சிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் பெண்கள் வந்து ரொம்ப மறைச்சிப்பாங்க. பட் நீங்கள் என் கால் இப்படி தான் இருக்குது, என் கை இப்படி தான் இருக்குது, மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்கும்போதே இதெல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக சொல்லி கொடுக்குறீங்க. இப்போ வந்து நம்ம மறைக்கிறதுனா நம்ம ஏதோ அது அஷேம்டாக இருக்குது, நம்மளுக்கு வந்து அது நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், இல்லை நம்மளோட தப்புனால ஏதோ நடந்திருக்கு. இது வந்து அப்படி ஒன்றும் ஒரு விஷயமே கிடையாது. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, காலில் ஒரு இன்ஜுரி, இது ஒரு ஜஸ்ட் ஒரு அடிபட்டிருக்கு. இதை வந்து நான் மறைக்க நானே அப்புறம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவேன், இது நம்ம ஏதோ தப்பு, இது சரியில்லை, மற்றவங்க மாதிரி நம்ம கால் இல்லைன்னா அதுதான் நார்மல், நம்ம கால் அப்நார்மல், அந்த மாதிரிலாம் அப்போ எனக்கே தாட்ஸ் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னா நம்ம கை, நம்ம கால், நம்ம ஹோல் பாடியை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கணும். காயம் வந்து நம்ம ஒன்றும் மறைச்சி இது வந்து என்னோட தப்பு கிடையாது, தட் நான் வந்து இதை பார்த்து எல்லாரும் பயப்படணும், இது வந்து இப்படி சரியில்லை அப்படி. இது ஜஸ்ட் ஒரு ஹியூமன் பாடி அடிப்படும். நம்ம இதை வந்து ஒரு நார்மலாக ஒரு எம்ப்ரேஸ் பண்ணினா நம்மளுக்கும் ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்கும். பாடி பாசிட்டிவிட்டி டு த கோர் அப்படின்னா நீங்கள் தான். அம்மா கூப்பிட்டுலாமா?